Hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் லிஃப்டான XL6 பார்த்தினா டீட்டெயில் ரிவ்யூ தான் நாம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது ஒரு SUV ஸ்டாண்ட்ஸில் கிரில் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஃபேஸ் லிஃப்டான வண்டி இந்த XL6. ஸோ அதுக்காக நாம் வந்திருக்கக்கூடிய இடம் ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் நெக்ஸா ஷோரூம், காங்கேயம் ரோட்டில் இவங்களோட ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு திருப்பூரில். ஸோ இவங்களோட ஷோரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த காரோடைய கீ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் பிளாக் கலரில் சுசுக்கிக்கான லோகோவோடைய வந்துடுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் அன்லாக்கான பட்டன் கூடவே கொடுத்துருக்காங்க. ஒரு சுசுக்கிக்கான யூனிக் ஸ்டைல்லையே கொடுத்துருக்கு இந்த கீ. இங்கே நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிரில்லையே சுசுக்கிக்கான லோகோவை நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு டியூவல் ஸ்டாண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிரில் டிசைன் இங்கே நமக்கு கிடைக்குது. நல்ல ஒரு SUVக்கான ரிசம்பிள் வந்து இந்த கிரில் உங்களுக்கு பார்க்க முடியும். ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் LED யூனிட்டில் தான் கிடச்சிருக்கு. இங்கேயே நமக்கு இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் LEDயில் தான் கிடச்சிருக்கு. DRL யூனிட்டும் கிடைக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸ் பொறுத்தவரை அதுவுமே LEDயில் தான் கிடச்சிருக்கு. சில்வர் ஃபினிஷில் ஒரு ஸ்கிட் பிளேட்ஸும் கொடுத்துருக்காங்க கீழே பம்பரில். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் லுக் ஆல்மோஸ்ட் ஒரு SUVக்கான ஸ்டைலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேலே பானெட்டில் பார்த்தீங்கன்னா கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் நல்லா டீட்டெயிலாக தெரியுதுன்னே சொல்லலாம். அப்படியே நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டிசைன் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க சில்வர் குரோம் ஃபினிஷ் வித் பிளாக் கலரில். கீழே டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் ஒரு பிளாக் கலரில் பிளாஸ்டிக் கிளாடிங் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ அதுலேயும் வந்து நமக்கு சில்வர் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு டயர் ப்ரொஃபைல் பொறுத்தவரை 16 இன்ச்சுக்கான டுவெல் கட் அலாய் வீல் தான் நமக்கு இங்கே கிடைக்குது. ORVMலையும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கூடவே கொடுத்துருக்காங்க. பாடி கலர்டு ORVM வித் 360 டிகிரி கேமராவோடையே கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஆட்டோமேட்டிக் ORVMs தான் இது. டைமென்ஷன் பொறுத்தவரை லென்த் வந்து 4445 மில்லிமீட்டரும், விட்த்து பொறுத்தவரை 1755 மில்லிமீட்டரும், ஹைட் பார்த்தீங்கன்னா 1755 மில்லிமீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தவரை 180 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ். வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2740 மில்லிமீட்டருக்கான வீல் பேஸ் இதில் கிடைக்குது. குரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில் கூடவே ரெக்வர்ஸ் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. B அண்ட் C பில்லர் பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். கடைசியாக இங்கே நமக்கு ஒரு குவார்ட்டர் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே 2 ரூஃப் ரைல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது இந்த XL6க்கு. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்க் ஃபின்கான ஒரு ஆண்டனாவும், ஸ்பாய்லர் கூடவே நமக்கு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்பும் கிடச்சிருக்கு. இந்த வேரியன்ட் பொறுத்தவரை நமக்கு ரியர் டீஃபாகர் அண்ட் வைப்பர் கிடச்சிருக்கு வித் வாஷர் ஃப்ளூயிடும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு கிடைச்ச மாதிரியே பேக்லேயும் ஒரு ப்ரீமியமான டிசைனை இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ 2 டெயில் லைட் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளாக் பார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கேயே நமக்கு சென்டரில் ஒரு போல்டான ஒரு சுசுக்கிக்கான லோகோவும் கிடச்சிருக்கு. கீழே XL6க்கான பேட்ச் அண்ட் ஹைப்ரிட்கான பேட்சும் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வித் 4 பார்க்கிங் சென்சரோடவே கிடச்சிருக்கு. தென் ரியர்லையும் நமக்கு ஸ்கிட் பிளேட் ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி ஒரு சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். தென் ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா இங்கே அடியில் தான் உங்களுக்கு கிடைக்குது. டெயில் லைட் பொறுத்தவரை நைட் டைம் பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஸோ ஃபுல் LED யூனிட்டில் தான் வந்து இந்த XL6க்கு டெயில் லைட் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ பூட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பொறுத்தவரை ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. பட் தேர்ட் ரோ சீட்டை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா $550 லிட்டருக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே உங்களால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் தேர்ட் ரோவை நார்மலாக வச்சுருந்தா 209 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இங்கே கிடைக்குது. இப்போ பூட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்சைட் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோர் ஆல்மோஸ்ட் 90 டிகிரிக்கான ஒரு ஓப்பன் வந்து கிடச்சிருக்கு. டோர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வுட் ஸ்டைலில் வந்து டிசைன் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. லுக் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ப்ரீமியம்னஸை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, தென் கூடவே விண்டோக்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ORVMஸ்க்கான ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. கீழே பொறுத்தவரை நமக்கு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரும் கிடச்சிருக்கு. அங்கேயே நமக்கான ஸ்பீக்கர்ஸும் ப்ரொவைட் ஆகிருக்கு. ABC பெடல் கூடவே நமக்கு டெட் பெடலும் பிளேஸ் ஆகிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஸ்விட்ச், 360 டிகிரி கேமரா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஹெட்லைட்டுக்கான லெவலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே மேலே பார்த்தோம்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஒரு ஸ்விட்சும் குரோம் ஃபினிஷ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் பிளாக் அண்ட் கொஞ்சமாக அங்கங்கே கிரே கலர் யூஸ் பண்ணியிருக்க இன்டீரியர் தான் நமக்கு இங்கே பார்க்க முடியுது. டிரைவர் சீட் பொறுத்தவரை உங்களுக்கு 4-வே அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியும். சீட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டோடவே கிடச்சிருக்கு ஃப்ரண்ட் 2 சீட்டும்.
இப்போ உள்ள போயிட்டு கேபின் பத்தி பார்ப்போம் வாங்க. ஸோ ஒரு ஃப்ளாட் பாட்டம்கான ஸ்டியரிங் வீல் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கூடவே சுசுக்கிக்கான லோகோ அண்ட் ஹாரன். எஸ், டீசெண்டான ஒரு ஹாரன் சவுண்டில் தான் இங்கே நமக்கு கிடைக்குது. இங்கே ரைட் சைடில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும், லெஃப்ட் சைடில் மீடியாக்கான கண்ட்ரோலும், கீழே பார்த்தீங்கன்னா கால்க்கான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டியரிங் வீல் பொறுத்தவரை டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ரெண்டுமே உங்களால் பண்ணிக்க முடியும். இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு பில் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எஸ், கிட்டத்தட்ட 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கக்கூடிய வண்டி. ஸோ ஒரு டீசெண்டான பில்ட் குவாலிட்டி இங்கே நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. இப்போ வண்டியை ஆன் பண்ணி பார்ப்போம். எஸ், இப்போ வண்டி ஆன் ஆயிடுச்சு. எம்ஐடி பொறுத்தவரை ஓடோமீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டர் ஃபுல் அனலாக்லையும், நீங்கள் உங்களுக்கு மெயினான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ் அதெல்லாமே சேர்த்து ஒரு சின்ன டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே நீங்கள் ஃபியூல் எஃபிஷியன்சி, டயர் ப்ரெஷர் மானிட்டர் இந்த மாதிரி பார்த்துக்க முடியும். இங்கே நமக்கு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோடெயின்மெண்ட்டில் டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தா நல்லாவே இருக்குது. ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் 360 டிகிரி கேமராக்கான வியூ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வந்துட்டு இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சவுண்ட் நல்லாவே இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் டீசெண்டான சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம். இந்த XL6க்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸில் நல்ல ஒரு டீசெண்டான குவாலிட்டி சவுண்டில் நமக்கு எதிர்பார்க்க முடியுது. ஹசார்ட் ஸ்விட்ச் அண்ட் டம்மி ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கீழே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏசி கண்ட்ரோல்ஸ் கிடைக்குது. இங்கே உங்களுக்கு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட்டும் யூஎஸ்பிக்கான ஒரு போர்ட்டும் கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சீட்டுக்குமே கூலிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேட்டட் சீட் இந்த XL6க்கு கொடுத்துருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸும் அதுக்கு கீழே 2 கப் ஹோல்டரில் கூலிங் வசதியோடு நமக்கு கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். தென் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்லீக் டிசைனில் இருக்கிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. 5 ஃபார்வர்டும் 1 ரிவர்ஸ்க்கும் நமக்கு கிடச்சிருக்கு. ரிவர்ஸ் பொறுத்தவரை இந்த வண்டியில் 360 டிகிரி கேமரா வந்து கிடச்சிருக்கு. ஸோ சுற்றியும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்க முடியும். தென் கைட்லைன்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடாப்டிவோட கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். தென் அதுக்கு அடுத்து ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை நீட்டான ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இந்த ஆம்ரெஸ்ட்டுக்கு அடியில் கிடைக்குது. இங்கே நமக்கு மேனுவலாக ஒரு ஹேண்ட் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பொறுத்தவரை கூலண்ட்டில் நமக்கு கிடைக்கல, பட் இருந்தாலும் ஸ்டோரேஜ் வைஸ் ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் இங்கே கிடைக்குது. சன்வைசர் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் மிரரோடு இருக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டரும் அதுக்கு மேலேயே எல்லோ கலர் கேபின் லேம்பும் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. டிரைவர் சைட்லையும் பார்த்தீங்கன்னா லைட் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. டிக்கெட் ஹோல்டரும் இந்த சன்வைசரில் நமக்கு கிடைக்குது. தென் நெக்ஸ்ட் பார்க்குறப்போ நமக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM வந்து இங்கே நமக்கு சென்டரில் கொடுத்துருக்காங்க. XL6ஓட ஃபுல் ஃப்ரண்ட் கேபினை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய ரியரோட கேபினை பற்றி பார்த்துருவோம் வாங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு மேக்சின் ஹோல்டர் இருக்கிறத பார்க்க முடியும். இங்கே கீழே ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜியோடைய பேட்டரி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் டீசெண்டான லெக் ரூம் அங்கே கிடைக்குது. பட் என்னோட சைட் டை சப்போர்ட் அண்ட் நீ ரூம் அண்ட் டை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக ஓகேவாக இருக்குன்னு சொல்லலாம் என்னோட ஹைட்டுக்கு. பட் லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் ஆம்பிள் ஆஃப் லெக் ரூம் இங்கே எனக்கு கிடைக்குது. பிகாஸ் ரியரில் டியூவல் சீட் அதாவது கேப்டன் சீட் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் நல்லாவே இருக்குது. மேலே நமக்கான ஏசிக்கான ப்ளோவர் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. கூடவே 4 வென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நடுவில் இருக்க 2 பேத்துக்கும் ரியரில் இருக்க 2 பேத்துக்கும் இது மூலிமா நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம். ரியர் அதாவது செகண்ட் ரோல் இருக்கக்கூடிய நீ ரூம், லெக் ரூம், அதுக்கப்புறமா தை சப்போர்ட் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட ஹைட்டுக்கு டீசெண்டான ஒரு தை சப்போர்ட் கிடைக்குது. ஸோ வைடரான ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் வந்து உள்ளே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வைடரான விண்டோ தான் இங்கே கிடைக்குது. ஸோ இவ்வளோ பெரிய விண்டோ நல்ல ஒரு ஓப்பனிங்கோட இருக்குது. உள்ளுக்குள்ளே வெளிச்சம் வந்து என்னதான் பிளாக் கலர் இன்டீரியர் கொடுத்துருந்தாலும் உள்ளுக்குள்ளே வெளிச்சம் நல்லாவே இருக்குது. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் என்னோட ஹைட் 5.8. ஸோ என்னோட ஹைட்டுக்கு இங்கே வந்து ஹெட்ரூம் நல்ல ஒரு ஆம்பிள் ஆஃப் ஹெட்ரூம் வந்து கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். பார்த்தா உங்களுக்கே தெரியும். தென் இங்கே உங்களுக்கு 2 கேப்டன் சீட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலாக அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கிடைக்குது. தென் அதுக்கு அடுத்து செப்பரேட் ஆம்ரெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் ஆயிருக்கு. ஒரு நல்ல லெவல்லே வந்து ஆம்ரெஸ்ட் இருக்குது. இங்கே உங்களுக்கு இதனுடைய ரியர் சீட் எவ்வளோ ரிக்ளைன் ஆகும் அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். எஸ், இவ்வளோ வந்து ரிக்ளைனர் கிடைக்குது நமக்கு. ஸோ நல்ல ஒரு ரிக்ளைனிங் கிடைக்குது. லாங் ட்ராவல் போகிறப்போ இந்த மாதிரி நீங்கள் படுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ஜேர்னி வந்துட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ அது வந்து நார்மல் பண்ணிக்குவோம். எஸ், ஹெட்ரூம் ஓகே நல்லாவே இருக்குது. இப்போது இதனுடைய டோர் ஓப்பனிங் எஸ் டீசெண்டான ஒரு ஓப்பனிங்லேயே இருக்குது. இப்போ இறங்கிடுவோம்.
ஸோ எக்ரஸும் பார்த்தீங்கன்னா நீட்டான வெளியே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 90 டிகிரிக்கான ஓப்பனிங் வந்து ஃப்ரண்ட்டில் கிடச்ச மாதிரியே ரியல்லி உங்களுக்கு டோரில் கொடுத்துருக்காங்க. இப்போது தேர்ட் ரோவோட சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய பட்டன், அதாவது இந்த லிவர் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் தள்ளி இப்படி நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா போதும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து போய்க்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன கேப் மூலியமாக தான் நீங்கள் வந்து எரிக்க முடியும். மேலே வந்து கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராப் ஹேண்டில் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு எஸ், இப்போ நம்ம உள்ளே ஏறியாச்சு. உள்ளே ஏறினதுக்கப்புறமா இந்த லிவரை டிஃப்ரெண்ட் பேக்கில் தள்ளிட்டு இந்த மாதிரி ஒரு சீட் பொசிஷனில் உங்களுக்கு வச்சுக்க முடியும். ஸோ லெக் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு வந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் இங்கே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வைடரான ஆம்ரெஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. வித் பாட்டில் ஹோல்டரும் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு கிராப் ஹேண்டிலும் கிடைக்குது. பின்னாடி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடைச்ச மாதிரி தெரியக்கூடாதுன்னு ஒரு சின்னதாக ஒரு குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வருது. ரியரில் இருக்கக்கூடிய சீட் பேசஞ்சருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஹெட் ரெஸ்ட்டும் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 2 ஹெட் ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஸோ 2 பேர் தான் இதில் ட்ராவல் பண்ணுங்கிறத டேரெக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஒரு 3 பேர் ட்ராவல் பண்ணலாம். ஸோ என்னோட ஹைட்டில் இருக்கும் போது நீ ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வந்து டச் ஆயிடுச்சு ஃப்ரண்ட் சீட்டில். லெக் ரூம் ஓகே, தை சப்போர்ட் நல்லாவே லேக் ஆகுது. என்னோட ஹைட்டில் இருக்கவங்களுக்கு ரியரில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஷார்ட் டேர்ம், அதாவது 1 hour 1.5 hours ட்ராவல் போகிறவங்களுக்கு ஓகே. பட் லாங் டிரைவ் 4 hours or 5 hours ட்ராவல் போகிறவங்களுக்கு அடிக்கடி ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டில் இருந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரியே ரியலில் இருக்கக்கூடிய சீட்டை வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிவர் புல் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேக் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஹெட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இந்த 2 சீட்டில் இருக்கவங்க மட்டும் ஃபில் ஆகிருக்காங்க. அப்படிங்கும்போது பேக்கில் இருக்கக்கூடிய இந்த 2 சீட்டை நல்லா ஒரு ஃப்ளாட் பாட்டமாக கொண்டு வந்துட்டு ரியரில் இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களால் லக்கேஜ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். தென் இங்கே உங்களுக்கு ரியரில் இருக்கக்கூடியவங்களுக்கு 12 wattsக்கான ஒரு சார்ஜிங் சாக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர் கிடைக்குது. ரியரில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 3 பாயிண்ட்க்கான ஒரு சீட் பெல்ட்டும் கிடைக்குது. ஸோ இந்த XL6ல எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹைட்டில் இருக்கக்கூடியவங்க உட்காந்தாங்க அப்படின்னா தேர்ட் பேசஞ்சர் சீட் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஹெட்ரூம் வந்து ஆல்மோஸ்ட் ஹேர் டச் ஆயிடுச்சு. பட் ஹெட் இன்னும் டச் ஆகலை. நல்லா நிமிர்ந்து உட்காந்திங்க அப்படின்னா டச் ஆயிரும். கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காந்திங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சீட் குஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. பட் என்னோட ஹைட்டில் இருந்து ஒரு 5.5 இருக்கவங்க, 5.2 இருக்கவங்க, அந்த மாதிரி ஹைட்டில் இருக்கவங்க ஆர்எல்ஸ் வந்துட்டு குழந்தைங்க உட்கார்ந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ரூமி ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் வந்து ரியரில் கிடைக்குது. ஸோ இந்த XL6ஓட தேர்ட் சீட்டுக்கான ஒரு கம்ஃபர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹைட்டில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு 50%க்கான கம்ஃபர்ட் வந்து இதில் கிடைக்குது. பிகாஸ் லெக் ரூம் வந்து டச் ஆகுது, ஹெட் ரூமும் டச் ஆகுது. அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கல. பிகாஸ் குவார்டர் கிளாஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் வந்து நல்லாவே உள்ளே வருது. என்னதான் ஒரு பிளாக் கலர் இன்டீரியர் காராக இருந்தாலும் கூட. ஸோ இப்போ இறங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிவரை ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு இப்படி சீட்டை புஷ் பண்ணிங்கன்னா ஆல் தி வே வந்து ஃப்ரண்ட்டாக போய்க்கும். எங்கே இருக்கக்கூடிய டோரை ஓப்பன் பண்ணி இந்த ஹேண்ட் கிராப் பிடிச்சிட்டு எஸ், கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் என்னோட ஹைட்டில் இருக்கவங்களுக்கு. பட் இருந்தாலும் சில்ட்ரன்ஸ் எல்லாம் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஈஸியான வேலையை இறங்கிக்க முடியும். இதை வந்து இப்படி லாக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய சீட்டை இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாக் ஆகிக்குது. இப்போ இந்த XL6ஓடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்துருவோம். பானட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெயிட்டில் இருக்குது. பில் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது இந்த பானட்டோட வெயிட்டில் உங்களால் குவாலிட்டியில் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இன்சுலேஷன் மேலே நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. சவுண்ட் ப்ரூஃப் நல்லாவே இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் நீட்டான ஒரு ஆஸ்பெக்ட்லேயே வச்சுருக்கு. தென் இன்ஜினுக்கு பின்னாடி ஃபயர்வால் டீசெண்டாகவே பிளேஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இன்ஜினுக்கு கீழே கவர்ஸ் எதுவுமே பண்ணலை. பட் பேட்ரி ECM யூனிட் வந்து நமக்கு ரைட் சைடில் பிளேஸ் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த XL6ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய என்ஜின் 1.5 லிட்டருக்கான K சீரியஸோட என்ஜின் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதனுடைய பவர் 75 bhp பவர் அண்ட் டார்க் பொறுத்தவரை 136 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டி ரிலீஸ் பண்ணுது. நல்ல ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்கிறத உங்களுக்கு உள்ள வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்தப்போ வண்டியோட சவுண்ட் கண்டிப்பாக கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே அரெஸ்டாக இருக்குது சவுண்ட் எல்லாமே. இப்போ போனட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய வண்டி பெட்ரோல் வேரியன்ட். ஸோ இதனுடைய ARAIலிருந்து கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு 18 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ மாதிரியே அடுத்து ஒரு வண்டியோட உங்களை கண்டிப்பாக நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் கிஷோர் vlogs. பாய்.